கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 21லேருந்து 25 வசனங்கள் வரைக்கும் தான் நம்ம பார்க்க போகிறோம். 21வது வசனம், அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நம்ம அயர்ந்த நித்திரை அப்படின்னு சொன்னாக்கா, இப்போல்லாம் சர்ஜரிக்கு அனஸ்தீஷியா கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு அவனை அவர் கொண்டு வந்து அதுக்கப்புறமா இந்த விலா எலும்பை அவன்கிட்ட இருந்து எடுக்கிறாரு. இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆண்களுக்கு 23 விலா எலும்பு, பெண்களுக்கு 24 அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா இப்போ அனாட்டமி படித்த டாக்டர்ஸ் அவங்கெல்லாம் சொல்லுவாங்க 2 பேருக்கும் ஈக்குவல் நம்பராக தான் இருக்கும் விலா எலும்புகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி. அப்போ இவர் எப்படி விலா எலும்பை எடுத்தார்னா, ஏதோ அந்த விலா எலும்பில் ஒன்றுலேருந்து ஒரு பகுதியை மட்டும் அவர் எடுத்திருக்கக்கூடும். ஏன்னு சொன்னால், விலா எலும்பு மட்டும்தான் மீண்டும் உருவாகக்கூடியது, ரீஜெனரேட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ சின்ன குழந்தைகளுக்கும் ஓரளவு இளம் வயதில் இருக்கிறவங்களுக்கும் இப்போ விலா எலும்பில் உடஞ்சிருச்சு, ஏதாவது பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஒரு 3லேருந்து 3.5 மாதத்துக்குள்ளே நல்லபடியாக வளர்ந்துடும். பக்கத்தில் இருக்கிற அந்த சவ்வு பகுதியெல்லாம் சேதமடையாமல் இருந்ததுன்னா 3லேருந்து 3.5 மாதத்துக்குள்ளே வளர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அவனுக்கு திரும்ப அது வளர்ந்துருக்க வேண்டும். அதனால் 2 பேருக்கும் ஒரே மாதிரியான அளவில் தான் விலா எலும்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ தேவனாகிய கர்த்தர் தலைப்பகுதி அல்லது காலிலிருந்து இந்த எலும்பை எடுத்து மனுஷியை செய்யாமல் விலா எலும்புலேருந்து எடுத்துக்கிறாருன்னா, உயிரோட்டத்திற்கு முக்கியமாக இருக்கக்கூடிய இதயம், நுரையீரல்லாம் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு இடம். அதே போல் ஒரு பகுதி, ஒரு சைடு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சைட்லேருந்து எடுக்கும்போது பக்கத்துணையாக, ஆதரவாக, துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான், பெண் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் மனுஷியை விலா எலும்புலேருந்து உருவாக்குறாரு. மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட மனுஷன்லேருந்து விலா எலும்பை எடுத்து அதன் மூலம் மனுஷியை உருவாக்குறாரு. அப்போ 2மே மண்ணிலிருந்து உருவானவர்கள் தான் அப்படிங்கிறத நம்ம இதிலிருந்து தெரிஞ்சுக்க முடியும். 22ஆம் வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார் அப்படின்னு பார்க்குறோம். மனுஷியை உருவாக்கின உடனேயே அவளை மனுஷன்கிட்ட கொண்டு வராரு. ஏற்ற துணையை உருவாக்க சிறிது நேரம் எடுத்த தேவன் அவளை உருவாக்கிய உடனேயே அவர் மனுஷன்கிட்ட கொண்டு வந்துடுறாரு. தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவுன்னு சொல்லிட்டு மத்தேயு 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துலையும் மார்க்கு 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துலையும் நம்ம வாசிக்கிறோம். இதுக்கு முந்தின வசனங்கள்லாம் பரிசேயர்கள் அவர்கிட்ட கேட்குறாங்க, தள்ளுதற் சீட்டை கொடுத்து மனைவியை தள்ளி விடலான்னு சொல்லி மோசே சொல்லியிருக்கிறாரே, அதை பற்றி என்ன சொல்கிறீங்கன்னு. அதுக்கு இயேசுநாதர் சொல்கிறாரு, அவர் அப்படி சொன்னால் கூட உங்கள் மன கடினத்தினால தான் சொன்னார். ஆதியிலே தேவன் ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்று கூறி தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறாரு. இதையெல்லாம் புரிஞ்சிக்காம தான் இன்றைக்கி பல வீடுகளில் டைவர்ஸு சர்வசாதாரணமாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஆலயத்திற்கு ஒழுங்காக போகிறவங்க கூட, வேதாகமத்தை ஒழுங்காக வாசிக்கிறவங்க கூட கடவுளுடைய கட்டளையை மீறி இந்த மாதிரி நடந்துக்கிறது வருந்தத்தக்க விஷயமாக தான் இருக்குது. 23ஆம் வசனம், அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி என்னப்படுவாள் என்றான் நம்ம பார்க்குறோம். ஆதாமை மண்ணினால் உருவாக்கின தேவன் ஏவாளை ஏன் மண்ணால் உருவாக்காம விலா எலும்புலேருந்து உருவாக்கிறார்னா, அப்போ தான் மனுஷனுக்கு இவள் நம்மிலிருந்து வந்தவள்னும் மனுஷிக்கு நம்ம மனுஷனிலிருந்து வந்தவள்ங்கிற எண்ணமும் இருந்து 2 பேரும் ஒருவருக்கொருவர் அனுசரித்து வாழ்வார்கள் அப்படிங்கிறதுக்காக தேவனாகிய கர்த்தர் எலும்பிலிருந்து மனுஷியை உருவாக்குறாரு. மார்க்கு 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள்னு பார்க்குறோம். அதே போல் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் புருஷர்கள் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும், தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தானே அன்பு கூறுகிறான் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே போல் 29ஆம் வசனத்தில் தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையேன்னு பார்க்குறோம். அப்போ ஆதியில் உலகத்தை படைத்த போது ஆதாம் ஏவாள் என்னும் கணவன் மனைவிக்கு கொடுத்த கட்டளை புதிய ஏற்பாட்டிலையும் அவர் அப்படியே தேவனாகிய கர்த்தராகிய கிறிஸ்து அதை வலியுறுத்துறார். வேதாகமத்தில் முதல் கணவன் மனைவி ஆதாம் ஏவாள், பல கணவன் மனைவிகளை கூட நம்ம பார்க்குறோம். அடுத்தது 24ஆம் வசனத்தில் இது நிமித்தம்
புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி. ஏன் மனுஷனை விலா எலும்பினால உண்டாக்குனாரு, விலா எலும்புலேருந்து உண்டாக்குனாருங்கிறதுக்கான விளக்கமும் இதுதான். 25ஆம் வசனத்தில், ஆதாமும் அவன் மனைவியும் ஆகிய இருவரும் நிர்வாணிகளாக இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். இதுவரை அவர்கள் கர்த்தரின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடந்து வந்ததுனால அவர்கள் நிர்வாணிகள் அப்படிங்கிறது தெரியல. இதுக்கு பிறகு தான் சாத்தானுடைய போதனைக்கு உட்பட்டு அவங்க பாவம் செய்கிறவர்களாக இருக்கிறாங்க. இப்போ நம்ம கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19லேருந்து 21 வசனம் வரைக்கும் பார்த்தோன்னா மாம்சத்தின் கிரியைகள் என்னெல்லாம் படிக்கலாம். விபச்சாரம், வேசித்தனம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, கோபங்கள், சண்டைகள், இப்படி நிறைய சொல்லப்பட்டிருக்கும். அப்போ தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் அவருடைய சமூகத்தை விட்டு நம்ம வெளியேறும்போது இந்த மாதிரியான தீய குணங்களுக்கு நம்மளும் உட்படுறோம். நாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி உணர்கிற நிலை தான் நிர்வாண நிலை. அதை விடுத்துட்டு மேலே கூறப்பட்டிருக்கிற அந்த குணங்கள் எல்லாம் நம்மக்கிட்ட வந்தது அப்படின்னா கர்த்தரின் சமூகத்தில் நம்ம தலை குனிந்தி தான் நிற்கணும். சாத்தானால் சோதிக்கப்படுறதுக்கு முன்னால் ஆதாமும் ஏவாளும் இன்னசென்ட்டாக குழந்தைகளை போல் இருந்திருக்கிறாங்க. சிறு குழந்தைகளுக்கு ஆடை இல்லைன்னாலும் அவங்களை அதை பற்றி உணர்வு இருக்காது. அதே போல் நல்லது கெட்டது இது கூட தெரியாமல் இருந்திருக்கும். இவங்க கர்த்தருடைய கட்டளையை மீறி நன்மை தீமை அறியத்தக்க கனியினுடைய விருட்சத்தினுடைய கனியை புசித்ததுனால தான் பாவத்துக்கு உட்படுறாங்க. லூக்கா 18:16 பார்க்குறோம். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடங்கொடுங்கள், அவைகளை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதே மத்தேயு 19:14 பார்த்திங்கன்னா பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது அப்படின்னு இருக்கும். அடுத்த வசனத்திலேயே சொல்லியிருக்கிறாரு, எவனாகிலும் சிறு பிள்ளையைப் போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அப்படின்னா என்ன? கட்டாயமாக குழந்தைய மாதிரி நீங்கள் மாறினா தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஆதாமும் ஏவாளும் பாவத்திற்குட்படும் முன்பாக பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்றவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதன் பிறகு தான் அவங்க மாறி போகிறாங்க. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ குழந்தைகளைப் போல இன்னசென்ட்டாக நாம் தேவனுடைய கட்டளைக்கு மட்டும் கீழ்ப்படுகிறவர்களாக இருந்தால் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும் என்பதை தெரிந்து கொள்ளலாம்.